யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் யுத்தம் என்று வாசிக்கும் போது ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையிலான யுத்தம், இஸ்ரேல் பெலஸ்தீனர்களுக்கு இடையிலான யுத்தம், யுக்ரைன் ரஷ்யா இடையிலான யுத்தம் என்று நாம் கடந்து போகக்கூடும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தை வாக்குத்தத்த வார்த்தையாக நமக்கு தருகிறார். உங்களுடைய சிந்தையிலே, உங்கள் இருதயத்திலே, மாம்சத்திலும் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற யுத்தத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆம், இன்றைக்கு நம்மில் சிலர் வியாதிப்பட்டு பலவீனத்தின் நிமித்தம் ஒரு யுத்தத்தை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொண்டு இருக்கலாம். ஒரு சிலருக்கு கடன் வாங்கினவர்களின் நிமித்தம் ஒரு யுத்தத்தின் பாதையில் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். சிலருக்கு வேலை ஸ்தலங்கள்ல உயர் அதிகாரிகளின் நிமித்தம் ஒரு யுத்தம். ஒரு சிலருக்கு பாவத்தின் பிடியில் கட்டப்பட்டு அதை மேற்கொள்ள திராணி இல்லாமல் ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க எந்த யுத்தத்துல அகப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது. அவர் இன்றைக்கு உங்களுக்காகவே யுத்தம் பண்ணுகிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கணும். அவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கும் போது, நீங்கள் சும்மா இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் யுத்தத்தை செய்கிறார். இன்றைக்கு யுத்தம் பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்க யுத்தத்துல உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார், உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறார். அவர் உங்களுடைய பகைவரின் கைக்கு உங்களை விடுவிக்கிறார். நீங்கள் செய்கிற யுத்தங்களில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயத்தை நிச்சயமாகவே இயேசு தருகிறார். இந்த இயேசு உங்க சொந்த இரட்சகராக நீங்க அறிந்து கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை நிச்சயமாக நீங்க சுதந்திரித்து அனுபவிப்பீங்க.